சிவாய வித்மகே காலாதீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாது. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்து மதத்தினுடைய 4 மகா வாக்கியங்களை தெரிஞ்சுக்கணும். இந்து மதம்னாலே என்னன்னு தெரியாது. நிறையா பேர்த்துக்கு உண்மை இதுதான். இந்து மதம்னா சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா ஏற்றத்தாழ்வு இல்லை, நீங்களா கற்பனை பண்ணிக்கக்கூடாது. சனாதனம்னா சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் தான் சனாதனம். உண்மை. சரி, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரைட்டு, சரி. இந்து மத 4 மகா வாக்கியங்கள் என்ன? ஏகம் தத் சத் திரிபுரா பகுதா வதந்தி. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏகம் தத் சத் திரிபுரா பகுதா வதந்தி. ஏகம்னா ஒன்று, தத் சத் விபுரா பகுதா வதந்தினா அதுதான் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஏகம் தத் சத் திரிபுரா பகுதா வதந்தி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ரைட்டு. 2வது தத்துவமசி. நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். சூப்பர் ஸ்டார் ரஜினியை நினைக்கிறியா, அதே மாதிரி மாறிடுவ. விஜயை நினைக்கிறியா, அதே மாதிரி மாறிடுவ. கேப்டன் விஜயகாந்தை நினைக்கிறியா, அதே மாதிரி மாறிடுவ. அதே மாதிரி நல்லதை நல்லதாக மாறுவ. இதான் தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி. அகம் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம், உயிர், ஆன்மா இறைவனாக பிரம்மமாக இருக்கிறது. இதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்பது. ஈசாவாசியம் இதம் சர்வம். எங்கும் ஈசத்துவம், இயற்கை நிறைந்துள்ளது அப்படின்றதான் இந்து மதத்தினுடைய 4 மகா வாக்கியங்கள். அதாகப்பட்டது ஏகம் தத் சத் திரிபுரா பகுதா வதந்தி. ஒன்றே குலம் ஒருவனை தேவன். தத்துவமசி. நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அகம் பிரம்மாஸ்மி. உனக்குள்ளாக உள்ள உயிர், ஆன்மா இயற்கையாக பிரம்மமாக உள்ளது. ஈசாவாசியம் இதம் சர்வம். எங்கும் இயற்கை இறைநிலை உள்ளது. இதுதான்ப்பா இந்த மதத்தினுடைய 4 மகா வாக்கியங்கள். நம்ம தான் பகவத்கீதை முதல் அட்டையும் கடைசி அட்டையும் நடுப்பக்கத்தையும் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க மாட்டோம். பகவத்கீதையும் படிக்க மாட்டோம், பைபிளும் படிக்க மாட்டோம், குரானும் படிக்க மாட்டோம். வேறு என்ன, தெய்வ ராமசாமி எழுதின புத்தகத்தையும் படிக்க மாட்டோம். நல்ல நாலேஜ் செகுவேரா எழுதின அவருடைய விஷயத்தையும் படிக்க மாட்டோம். அம்பேத்கர் புத்தகங்களையும் படிக்க மாட்டோம். ஒன்றும் தெரியாது. பொதுவாக சொல்கிறேன், ஒரு சில பேர்த்துக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. எல்லா புத்தகங்களையும் படிக்கணும், நல்லதை எடுத்துக்கணும், நல்லதை நினைவில் கொள்ளணும், நல்ல விஷயத்தை செயல்படுத்தணும் நண்பர்களை. ஆக இந்து மதத்தினுடைய 4 நல்ல மகா வாக்கியங்களை தெரிஞ்சுக்குவோம். சனாதனம்னா தவறு கிடையாது. சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் தான். வேறு ஒன்றும் இல்லை. ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒன்றும் இல்லை. பேங்க்கில் கேஷியர், மேனேஜர், அந்த மாதிரி பியூனு, வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. அது ஏற்றத்தாழ்வா கிடையாது. அசெக்ஷன் அந்த மாதிரி தான் நண்பர்களே. ஆகவே நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். சனாதன தர்மத்தின் 4 மகா வாக்கியங்களான இந்த ஏகம் தத் சத் விபுரா பகுதா வதந்தி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தத்துவமசி. நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அகம் பிரம்மாஸ்மி. உனது உள்ளம், உயிர், ஆன்மா இறைவனாக இயற்கையாக உள்ளது. ஈசாவாசியம் இதம் சர்வம். எங்கும் இறைநிலை, ஈசத்துவம் நிலைத்துள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். ஏகம் தத் சத் திரிபுரா பகுதா வதந்தி. தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி. ஈசாவாசியம் இதம் சர்வம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். உனது உள்ளம், உயிர், ஆன்மா இயற்கையாக கடவுளாக உள்ளது. 4வதாக எங்கும் ஈசத்துவம், இயற்கை நிறைந்துள்ளது.
என்ற இந்த மாதத்தின் 4 மகா வாக்கியங்களை தெரிந்து கொள்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.